அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 7ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்கள் நல்ல மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றிய பகுதியில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை வருவதாக அறிவிக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகா, அதாவது வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயலசீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலை வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக நாளை நாட்கள் மே மாதம் 7ஆம் தேதி தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர். சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதியான அன்றைய நாட்கள் நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை கொட்டித்திருக்கிற தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். மதியம் 12 மணி வேளையில் உச்சக்கட்ட வெப்பநிலை பதிவாகும். அனல் காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மாலை அல்லது இரவு வேளையில் மட்டும் நல்ல மழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர். ஆங்காங்கே குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். கத்திரி வெயில் தொடங்கியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் மீண்டும் தொடரும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.